அப்பா எடுத்து கொடுத்தது. நல்லா இருக்கும் சாரி. என்னோட ஃபேவரட் சொல்லலாம் பிங்க். இது வந்து என்னோட அக்கா எடுத்து கொடுத்தது. ரொம்ப க்ளோஸ் அவங்க. ஸோ சென்னையில இருக்காங்க. அவங்க எடுத்து கொடுத்தது. அவங்க பார்த்தாங்கன்னா அப்படின்னு ஞாபகம் வரும். அக்கா ஞாபகம் வந்துச்சா? இது வேற லெவல் சாரியா இருக்கும். இது எப்பயுமே நான் வந்து போய் சாரி வந்து தேடிட்டே இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பாப்பேன், எனக்கு டக்குன்னு பிடிச்சிருச்சா டக்குன்னு எடுத்துட்டு வந்துருவேன். எல்லா லேடிஸும் வந்து சாரி எடுக்கிறதுக்கு லேட் பண்ணுவாங்க. பட் நான் அப்படியே ஆப்போசிட். எனக்கு எது பிடிச்சிருக்கோ டக்குன்னு எடுத்துட்டு வந்துருவேன். அந்த மாதிரி எடுத்தது தான் இந்த சாரி. நல்லா இருக்கும் இது. அதுவும் நல்லா பிரைட்டா இருக்கும். அப்பயே நான் பாத்தீங்கன்னா நோஸ் ரிங்ல போட்டுருப்பேன். ரிங் டைப்ல தான் போட்டிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து மெயின் நான் 6 months இருக்கும்போது சம்திங் எடுத்தது நினைக்கிறேன் இந்த சாரி. ஐ மீன் நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது எடுத்த சாரி. இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒரு ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். இந்த சாரி பாத்தீங்கன்னா நார்மல் சாரி தான். ரொம்ப சாஃப்டா இருக்கும். என்ன சொல்றது, இந்த சாரி நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். அதான் சொல்றேனே, நான் தேடும் போது கிடைக்கல. ஏதாவது கிளீன் பண்ணோம் அப்படின்னும் போது தான் ஒண்ணு கிடைக்கும். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும். சாஃப்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி சாரீஸ்லாம் கொஞ்சம் தான் என்கிட்ட இருக்கும். ஒரு 4-5 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாரியும் நல்லா இருக்கும். சேம் டைப் தான். சாஃப்டா இருக்கும். இந்த சாரி எப்படி இருக்கு சொல்லுங்க. இது என்னோட சாரியில அம்மா சாரி. அவங்க இங்க வந்தா கட்டிப்பாங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாரி. ஸோ பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த சாரி. டிஃப்ரெண்டா காட்டிட்டு இருக்கேன் நானு. இது இருப்போம் ஒரே நிமிஷம். ஓகேங்களா? பட் இதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த சாரி பாத்தீங்கன்னா ஆசையா தைக்கிறதுக்கு கொடுத்தேன். என் மம்மிக்கும் எனக்கும் சேர்த்து கொடுத்தேன். அந்த டைலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு தைக்க வேண்டிய எந்த பிளவுஸ் என் அம்மாக்கு தைக்க வேண்டிய அந்த பாட்டி பிளவுஸ் எனக்கும் தைச்சு கொடுத்துட்டாங்க. போடவே முடியல என்னால. இப்போ வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பேன்னா, ஸோ பத்தவே ரொம்ப லூஸா இருக்கும் பிளவுஸ். ஸோ ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாரி. மோஸ்ட் ஆஃப் என்கிட்ட சாரி எல்லாமே அப்படி புதுசா இருக்கும். ஏன்னா நான் கட்டுறதே இல்லையே. அதான் தூரத்தை வச்சு காட்டுறேன். எவ்வளவு அழகா பாத்தீங்களா அந்த சாரி? கியூட்டா இருக்குல்ல? இது நார்மல் சாரி. குட்டி குட்டி பூ போட்டிருக்கோம். நல்லா இருக்கா? இது ஒரு ப்ளூ கலர் சாரி. ஸோ இதுவும் நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா மீஷோ, பிளிப்கார்ட் இது எல்லாத்தையுமே இந்த சாரி பேக் கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்கேங்க. அப்படியே நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. ஜிப்பெல்லாம் கொஞ்சம் இதுவா தான் தெரியும். பட் ப்ராப்பரா எடுத்து ப்ராப்பரா போட்டுனா நல்லா நீட்டா இருக்கும். பாருங்க, இவ்வளவு வெயிட் வச்சிருக்கேன். ஃபுல்லாவே தாங்குது. இவ்வளவு நாள் வச்சுட்டு நம்ம ஜிப் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம ஜிப் போட்டுக்கலாம். ஸோ இது லிங்க் நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. அதுவும் இல்லாம ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த சாரி பேக். நம்ம போட்டு வச்சு அப்படின்னா நீட்டா வந்து பாத்தீங்கன்னா நீட்டா அடிக்கலாம். சாரியும் வந்து கலையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி தேவையான சாரி வரைக்கும் வெளியே அடிக்கலாம். தேவையில்லை ரொம்ப ரேரா யூஸ் பண்ற சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு சாரி பேக்ல போட்டு வச்சிடலாம். வெரி யூஸ்ஃபுல் தான். இந்த 2000 அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸ். அப்ப அம்மா எடுத்தாங்க இந்த சாரி. ஸோ டபுள் ஷீட் நான் தான் செலக்ட் பண்ண. அப்போ ரொம்ப குட்டி. ஸோ அப்பயே நான் செலக்ட் பண்ணேன். எப்படி இருக்கு சொல்லுங்க? டபுள் கலர் வரும். எப்படி வேணாலும் நம்ம கட்டிக்கலாம் சாரி. அந்த அளவுக்கு இருக்கும். பிளெயின் தான், ஃபுல் பிளெயின். அம்மா எடுத்த சாரிங்க. இது எதுக்கு அம்மா எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல்மருவத்தூருக்கு வந்து ரெட் கலர் தான் கட்டுவாங்க மோஸ்ட் ஆஃப் சாரி. ஸோ அப்ப எடுத்த சாரிங்க இது. இப்ப என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. ஸோ நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சாரி நிறைய பேர் ரீல்ஸ்ல போட்டிருப்பேன். இந்த சாரி பாத்திருப்பீங்க. ஸோ இதுவுமே நல்லா என்ன சொல், சாரி வந்து வெயிட்டா இருக்கும். சாஃப்ட். பட் இந்த ஒர்க்லாம் நிறைய பண்ணனால சாரி வந்து வெயிட்டா தெரியும். ஸோ நல்லா இருக்கும் இந்த சாரி. இந்த சாரி நார்த் இந்தியன் ஸ்டைல இருக்கும். இந்த சாரி பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜா பிடிக்கும். இந்த சாரிக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. பட் அது என்னால சொல்ல முடியாது அந்த ஸ்டோரி. பட் வந்து ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம் இந்த சாரி. பிஃபோர் மேரேஜ் எடுத்ததுதான். ஸோ இது போனோடனே சரவணால எடுத்ததுதான். போனோடனே ஒரு பாக்ஸ்ல இருந்தது. ரொம்ப பிடிச்சிருச்சு. எடுத்து கையில வச்சுக்கிட்டேன். ப்ரைஸ் நான் கூட பார்க்கல. ஸோ இது பார்டர் பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் எல்லோ கலர்ல வரும். ஸோ இருங்க காட்டுறேன். பாத்தீங்கன்னா பார்டர் வந்து எல்லோ வித் அப்படி வரும். நார்த் இந்தியன் ஸ்டைல்ல தான் இருக்கும் இந்த சாரி. வேற லெவல்ல இருக்குங்க. அப்போ தச்சேன். அப்பயும் நான் மாடர்னா தச்சேன். ஓகே. ஸோ நல்லா இருக்கும் இந்த சாரி. ஃபேவரட். அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேட்சா நான் ரெட் போடுவேன் சம்திங். பட் அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த சாரிக்கு. இந்த சாரி வந்து பாதி இருக்காது. ஏன்னா சுடி தச்சிட்டேன். அந்த சுடி தச்சு ஆசையா போட்டது தான் தெரியும். என் அண்ணன் வீட்டுல ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் ஃபுல்லா கிழிச்சிச்சு. ஸோ மறுபடியும் தைக்கணும். ஸோ அதுக்காக பாதி சாரி அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். ரோஷன் இந்த சாரி நான் ரீல்ஸ்ல போட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கும். ஆக்சுவலி இது பார்டர் கீழே பார்டர் வரும். நல்லா இருக்கும் இந்த சாரி. இந்த சாரிக்கு நான் அவ்வளோ ஸ்டிச் பண்ணலங்க. இருக்கிறத வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைவ்ல வந்து போடுவேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சாரி கட்டினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாரி தான். இது பார்க்க பிளாக் மாதிரி தெரியுது. பிளாக் கிடையாது. ஒரு மாதிரி பொடி கலர் சொல்லுவாங்க இல்லையா? டார்க் காஃபி கலர். ஆமா, அந்த மாதிரி ஒரு கலர். ஸோ எனக்கே இதுல வீடியோல பார்க்கும்போது பிளாக்கா தெரியுது. பிளாக் கிடையாது. நல்லா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் நான் கட்டின சாரி. இது எல்லாமே பட்டு சாரி தான். ஸோ இது எல்லாமே ஹேங் பண்ணோம். இது என்னோட பாட்டி, அதாவது என் அம்மாவோட அம்மா. அவங்க வந்து எனக்கு வந்து இப்போ
அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி எனக்காக வந்து எடுத்து வச்ச சாரி இது. சோ அவங்க ஞாபகார்த்தவங்க அப்படியே எடுத்து வச்சிட்டு இருக்கேன் நான். இது வந்து என் அப்பா வந்து என் பொண்ணுக்கு எடுத்து கொடுத்தது இந்த சாரி. ஆமா, வெயிட்டா இருக்கும் அந்த சாரி. ஓகே, இதுவுமே காஸ்ட் அதிகம் தான். ஸோ நல்லா இருக்கும் அந்த சாரி. இதுக்கு ஒரு பிளவுஸ் ஆச்சு நான் எடுத்துக்கணும், தைக்கணும்னு ஆசை. வெயிட்டா இருக்கும் சாரி. இந்த சாரியுமே என் பாட்டி தாங்க எடுத்து வச்சாங்க. அந்த கிரீனும் அப்படியே இந்த எல்லோவும் எடுத்து வச்ச சாரி. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு 2 சாரி வாங்கி வச்சுட்டாங்க. 2மே பட்டு தான். இது என்னோட கல்யாண சாரி. ரொம்ப ஸ்பெஷல் ஒன் கல்யாண சாரி. ஆமா, இது எங்க எடுத்தோம், நல்லி நினைக்கிறேன். ஆக்சுவலி சென்னையில நல்லியில எடுத்தது. ஸோ கல்யாண சாரினாலே மோஸ்ட் ஆஃப் வந்து நல்லி அதுதான் எடுப்பாங்க. ஸோ எங்க ஃபேமிலியும் சொல்றேன், எல்லாரும் சொல்லல, எங்க ஃபேமிலியும் சொல்றேன். ஏன்னா எனக்கு காஞ்சிபுரத்துல எடுக்கணும்னு ஆசை, பட் போகும் டைம் இல்லை அப்போ அந்த டைம்ல. ஸோ அங்க எடுத்தது. அப்ப வாங்கும் போது இது 15,000 ரூபாய் இந்த சாரி. நல்லா வெயிட்டா இருக்கு. ஸோ நிறைய பேர் சொல்றாங்கயா பட்டுப்பொடிக்கு இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா கையில கேஷ் கொடுப்பாங்க. ஸோ நான் போய் கேட்டேன், இது எவ்வளவு பட்டுதானா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டா எல்லா சாரியும் எடுத்துட்டு போய் கேட்கும்போது இதுக்கு எவ்வளவு சொன்னாங்க, 7,000 ரூபாய் நினைக்கிறேன். 7,000 ரூபாய் இந்த சாரிக்கு தரேன்னு சொன்னாங்க. பட் நம்ம எப்படிங்க கல்யாண சாரி கொடுப்போம், அதெல்லாம் ஒரு ஞாபகம் தானே. ஸோ எப்பயுமே ஒரு ஸ்பெஷல். நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு இதை கட்டிட்டு போயிருக்கேன். பிளவுஸ் தான் சின்னதா இருக்கும், பரவாயில்ல, வேற எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோட சாரி. இதுவும் பட்டு சாரி தாங்க. இது அப்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த டைம்ல. ஸோ பட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருப்பாங்க. அயன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால அப்படி இருக்கு. என்னன்னா நிறைய ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த சாரி. நல்லா இருக்கும் இந்த சாரி. எதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மேரேஜ் ஆன டைம்ல எடுத்து, சாரி மேரேஜ் பிஃபோர் எடுத்து கொடுத்தது எல்லாமே. நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு, பட் நான் பாதி தான் காமிச்சிருக்கேன், ஒன்றும் சரியா காட்டல. இது வந்து என்னோட சாரில அம்மா சாரி. இதோ ஒரு கேரளா சாரி. இது நான் எடுத்த சாரி. இதாங்க ஒரிஜினல் கேரளா சாரி. இந்த சைட்ல இருக்கு, இதுதான் ஒரிஜினல். இது என்னோட சாரி தான், ரெட். ஸோ இது நான் இது வரைக்கும் கட்டினதே இல்லை, ஒரு வீஸ்ல கூட கட்டினது இல்லைங்க. ஏன்னா இது அம்மா வீட்டுல இருந்துச்சு, இப்பதான் போய் கொண்டுட்டு வந்தேன். ஓகே, எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த சாரி பாத்தீங்கன்னா பேப்பர் சில்க் சாரி மாதிரி இருக்கும். இது வந்து கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், பிடிச்சு மடிக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் கட்டினா ரொம்ப நீட்டா நல்லா இருக்குங்க. ஸோ இது ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்தது இந்த சாரி. ஓகே, இதோட லிங்க்கும் நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா, இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்ட் நிறைய டிஷ்யூ பேப்பர் சாரின்னு சொல்லுவாங்க இது. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரி. டபுள் ஷேடா தெரியும் இந்த சாரி. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, எம்டி தான். ஏன்னா பர்ஸ் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது இதுல. ஆக்சுவலி இது இல்ல ஸ்டோன் எல்லாம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட பாட்டி, அதாவது அம்மாவோட அம்மா, எனக்கு வந்து சின்ன வயசுல இருக்கும்போது இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், கோவில்ல ஃபங்க்ஷன் அப்படின்னா இதை போட்டு விட்டுருவாங்க எனக்கு. இதை போட்டுட்டு ஆக்சுவலி அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிய வளர்க்க மாட்டாங்க, அப்பப்போ மொட்டை தான். ஸோ வந்து இதை போட்டு விட்டுருவாங்க. ஸோ நல்லா இருக்கும் இது. ஸோ அவங்க பாட்டி ஞாபகத்தமா, இது தூர போடு மனசு இல்ல, அவங்க ஞாபகத்தமா இது இருக்கு. இது கவரிங் கோல்டு கிடையாது, கவரிங். ஓகே, மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த பர்ஸ்குள்ள என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா சாமி போட்டோஸ். என் அம்மா பர்ஸ் தாங்க. என் அம்மா தான் வந்து போட்டோஸ், சாமி போட்டோஸ் எல்லாம் வச்சு என்கிட்ட வந்து கொடுப்பாங்க. எல்லாமே ஒரு ஒரு கோவில்ல இருந்தும் போய் சாமி இது பிளஸ் வந்து ₹1 போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, அவ்வளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அவ்வளவு சாரி இருந்தது இப்ப கம்மியா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒன்னும் இல்ல, எல்லாமே மடிச்சு வச்சாச்சுங்க இவ்வளவு சாரீஸ். ஓகேங்களா, ஹேங் பண்றதுலாம் அந்த பீரோல இருக்கா, அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியாது, ரொம்ப சின்ன ஸ்பேஸா, ஸோ உள்ளே போக முடியாது. ஸோ இன்னும் நிறைய சாரீஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சாரி தான் இப்ப நான் காட்டியிருக்கேன். ஓகேங்களா, போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இவ்வளவு நேரம் பொறுமையா என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய், டாடா.